ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து ஃப்ரண்ட் சைடு தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து 3 லேயருக்கு ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சுகர் பீடு வந்து நம்ம 2 சுகர் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து 3, 4ன்னு ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ 2 சுகர் பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 லேயருக்கு ஜரி த்ரெட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா சுகர் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2மே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆரி கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எப்படி ஸ்டிச் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சுகர் பீடு வந்து இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ சிங்கிள் லைன் ஸ்டோன் ஒர்க் இருக்குங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோன் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ரோலாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் பக்கத்தாலேயுமே நான் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்ன ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கிளாஸில் வந்து இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து தெரியும் எப்படி போடுறது அப்படிங்கிறது. ஸோ தெரியாதவங்க இதே மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா நம்ம வந்து இதுக்கான கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். அது வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஸ்டோன் 3 ஸ்டோன்னு அப்படியே ஸ்டிச் பண்ணலை. ஒரு ஸ்டோனாக தான் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்து வீடியோ வந்து ஸ்லோவாக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்பீடு வந்து பண்ணலை. அதனால் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தாவே புரியும். சரிங்களா? ஸோ இந்த லைனை வந்து நம்ம போட்டுட்டு அகைன் 1 லைன் வந்து சுகர் பீடு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸ்டோன் ஒர்க்குக்கு அப்புறமா நம்ம வந்து சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த மார்க்கிங்கில் வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 1லேருந்து அந்த 1.5லேருந்து 2வது கோடாக இருக்குது இல்லையா? ஸோ அது வரையும் வந்து நான் வந்து டாட் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த கேப்பில் டாட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேப்புக்குள்ளேயுமே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டாட் வச்சோம் இல்லையா? அதுக்கு பக்கத்தால் நம்ம வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயும் பாருங்கள், நான் வந்து 2 சுகர் பீடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த லைனுக்கு வந்து நான் எத்தனை சுகர் பீடு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 சுகர் பீடு வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ 6 சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 4mm பீடு ஒரு சுகர் பீடுன்னு வச்சு ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் 6 சுகர் பீடையுமே ஒன்றா ஸ்டிச் பண்ணலை. 2 சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இன்னொரு சுகர் பீடையும் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 6யுமே ஒன்றா வச்சு பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்டாகவே இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஷேப்பில் வந்து 4mm பீட் ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து இது வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே
இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு மேலேயும் வந்து நம்ம ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீட் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 4 mm பீட், 1 சுகர் பீட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நாட் வந்து நார்மலாக போடுற மாதிரி எண்டு நாட்டும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீடில் வந்து எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் வந்து நமக்கு விழும். அதை வந்து அப்படியே நம்ம அந்த பீடு மேலே வச்சு நீடில் வச்சு இழுத்து விட்டோம்னா நமக்கு வந்து நாட் வந்து விழுந்துடும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஸ்டிப்பாக தான் நிற்கும். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி போட தெரியல அப்படின்னா நீங்கள் எண்டு நாட் கூட போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்னொரு டைமும் வந்து போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சுகர் பீடு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சுகர் பீடில் வந்து நிறைய வந்து டேமேஜாக இருக்கும். ஸோ டேமேஜாக இருக்கக்கூடிய சுகர் பீடெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ஈவனாக இருக்கிற மாதிரியே சுகர் பீடு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதே மாதிரியே இந்த இடத்துலையும் நம்ம வந்து 4 mm பீட், ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரியே தான் நான் அந்த பீடு மேலேயே வந்து நாட் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த நடுவில் வந்து அதாவது 2த்துக்குமே சென்டராக வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து லைட்டாக வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை. ஸோ அதில் வந்து நான் என்ன பீடு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3 mm பீடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு 3 mm பீட் ஃபஸ்ட்டு வந்து நடுவில் இருக்கக்கூடிய பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றியும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டுட்டோம். அடுத்தது 2வது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 mm பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதை சுற்றி ரவுண்டாக வந்து நம்ம இந்த பீடை வந்து நம்ம ஈவனாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம லைட்டாக கேப் விட்டு பண்ணணும். ஓகேவா? ரொம்ப நெருக்கமாகவும் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பீடெல்லாம் தூக்கிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக பத்துற மாதிரி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதோடைய ஸ்லீவ் டிசைன் வந்து நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நான் வந்து புட்டாஸ் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ அந்த லைனில் எப்படி 3 புட்டாஸ் பண்ணணுமோ அதே மாதிரியே தான் ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீட் வச்சுட்டு நடுவுலேயும் வந்து ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த புட்டாஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் டிசைன். இந்த டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதுலேயுமே நான் வந்து நாட் வந்து அந்த பீடு மேலேயே தான் அந்த த்ரெட்டை வந்து இழுத்து நாட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைமும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஸோ மேலே வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே தான் கீழேயும் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஒரு 4 mm ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் வந்து ஒரு அக் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? இந்த புட்டாஸ் வந்து நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டாட் வச்சுருக்கிற இடத்துலலாம்
இந்த புட்டாஸை வந்து நான் போட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணுங்கள். நம்ம வந்து 3 மந்த்து கோர்ஸுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? பேசிக் டு அட்வான்ஸு நமக்கு 80 ஸ்டிச்சஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதோடைய அவுட்லுக் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையுமே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தாவே இந்த டிசைனை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக தான் நமக்கு வந்து ஒர்க் வந்து இருக்குது. சரிங்களா? இதே டிசைன் தான் நமக்கு வந்து பேக் சைட்லேயும் வருது. ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.